என் பெண்ணை விட குறைச்சு படிச்சவங்கள எடுக்கும்போது, எங்கேயாவது ஒரு இடத்துல ஈகோ ப்ராப்ளம் வந்துருமோ அப்படின்னு பயப்படுறாங்க. அது சில இடங்கள்ல நியாயம். பல இடங்கள்ல நியாயமே கிடையாது அது. அவசியமே இல்ல. அன்பு தான் பிரதானமே தவிர, மீதி எதுவுமே பிரதானம் இல்லைங்கிறது வந்து ப்ரூவன் எல்லா லைஃப்ல வந்து ப்ரூவ் பண்ணப்பட்ட விஷயம் தான் அது. ம். அதனால படிப்பு ரைட் ஒரு பாராமீட்டர். ஆனா அந்த படிப்பு மாத்திரமே எல்லாம் இல்ல. அந்த 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 டிஃபரன்ஸ் வந்து நாங்க பார்த்துக்கிட்டே தான் இருக்கிறோம். ஸோ இந்த அரேஞ்ச் மேரேஜ்ன்னு வரும்போது, நான் இத ஒரு ஸ்டாட்டிஸ்டிக்ஸா கேட்கணும்னு ஆசைப்படுறேன். எந்த அளவுக்கு இந்த நகைக்கான டிமாண்டா இருக்கட்டும், வரதட்சணைக்கான டிமாண்டா இருக்கட்டும், இத எப்படி ஹேண்டில் பண்ணலாம்னு சொல்ல முடியுமா? பெண்கள் வீட்ல இன்ன நகை போடு, இன்னும் வர கார் வாங்கி குடு, இதெல்லாம் இப்ப டிமாண்டே கிடையவே கிடையாது. சரி. ரொம்ப கம்மி. அது மாரி கேட்கிறவங்களுக்கு பெண்ணு கிடையாது. அத எழுதி வச்சுக்கலாம். ஆனா, ஒரு பெரிய சமாச்சாரம் என்னன்னா, சாதாரணமான குடும்பத்தில கூட 1 குழந்தை, 2 குழந்தை தான் இருக்கு. ஒரு பெண். ம். அவளுக்கு அந்த அந்த டோட்டலா அவன் லைஃப்ல என்ன ஏர்ன் பண்ணி, அந்த குழந்தைக்காக ரிசர்வ் பண்ணி வைக்கிறானோ, அத்தனையும் செலவு பண்றதுக்கு அந்த பெற்றோர் ரெடியா இருக்கிறாங்க. ம். அப்படி இருக்கும்போது, எதுக்கு கேட்டு அனாவசியமா பேர கெடுத்துக்கணுங்கிறது தான் வந்து ஆப்போசிட்ல உள்ளது. எப்படியும் கிடைக்கும் அப்படின்னு ஒரு நம்பிக்கையில, கேட்காம விட்டுடலான்னு நம்பிக்கையில இருக்கக்கூடிய பெற்றோர் இருக்கிறாங்க.